இன்றைக்கு தேவை கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் அறிக்கையிடும்படிக்கு, பாகாலுக்கும் விக்கிரகத்திற்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூறும்படிக்கும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவனை நிரூபிக்கிற ஒரு கூட்டம் எலியாக்களை கர்த்தர் நம்முடைய காலகட்டத்தில் எழுப்பு பண்ணுவாராக. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்துமே மலையை கட்டளையிடுவேங்கிறார். 3 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றார். அப்போ 3 வருஷம் முடிஞ்சிச்சு, முடிஞ்சு வர்ற நேரம். அப்போ பாருங்க, தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார். தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வார்த்தையின் அடிப்படையில் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சரி, அப்போ போகிறான் பாருங்க, தைரியமாக போகிறான். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போகிறான். பஞ்சமோ சமாரியாவில் ரொம்ப கொடிதாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்கான உபதியான்னு ஒருத்தனை அழைப்பிக்கிறான். உபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவன். அவன் யாருன்னு கேட்டால், அந்த ஏசபேல் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொல்றான். அப்படி தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொல்லும்போது இந்த உபதியா தான் ஒரு தீர்க்கதரிசிகள் 100 பேரா 50 பேரா சேர்ந்து அங்கங்கே குகைகளில் கண்மலையில் இருக்கிற கெபிகளில் வச்சு அவங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் இது இருக்கிறத அரசாங்கத்திலேருந்து அப்படி தெரிஞ்சும் தெரியாமலும் அவன் பராமரித்து வர்றான். அப்போ ஆகாப் சொல்கிறான் உபதியாவை பார்த்து, நீ தேசத்துக்கு எல்லா நீரூற்றுகள் எல்லா ஆறுகளில் போ, எங்கேயாவது நம்ம மிருகஜீவனில் சாகக்கூடாமல் குதிரைகளுக்கும் கோவேறு கழுதைகளுக்கும் ஏதாவது புல் அகப்படுமான்னு போய் பாரு, புல் கிடைக்குதா, கொஞ்சமாக தண்ணி எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி போங்கிறான். அப்போ ஒபதியா ஒரு ரூட்டில் போகிறான். ஒபதியா PA to ஆகாப்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு விசாரிப்புக்காரன். அவன் ஒரு ஸ்டேஜில் போகிறான், இன்னொரு ஸ்டேஜில் ஆகாப் போகிறான். அப்படி 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஒபதியாவுக்கு முன்பாக எலியா அவன் சந்திக்கிறார். அப்போ எலியா எதிர்பட்ட உடனே இந்த ஒபதியா கண்டுபிடிச்சிட்டார் யாரை, எலியாவை. ஐயா அவனு முகங்கப்புறம் விழுந்து, ஆண்டவனா எலியா அல்லவா அப்படிங்கிறான். ஆமாப்பா நான் தான்ப்பா, நான் வந்திருக்கேன்னு உன்னுடைய ராஜாட்ட எலியாட்ட எலியா வந்திருக்கான்னு சொல்லுங்கிறான். ஐயோயோ அவன் என்னை கொன்றே போட்டுடுவான், நான் போய் அங்கே போய் எலியா வந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன்,
ஆமாம், அவன் எல்லா பக்கத்துக்கு எல்லா ராஜ்யங்கள்லேயும் எல்லா நாடுகள்லேயும் கேட்டு என்னை பார்க்கல, சத்தியம் வாங்கிட்டான். இனி நான் போய் எலியா வந்திருக்கான்னு சொல்லுவேன். சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே உங்களை ஆண்டவர் கேரி ஆற்றங்களுக்கு தூக்கிட்டு போன மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் உங்களை ஒன்றுக்கு வந்து வச்சுக்கிடுவார். அப்புறம் எங்கேன்னு கேட்டால் நான் பொய் சொன்னவன அவன் என்னை கொன்னே போட்டுடுவாரையா. ஆமாம், நான் ஆண்டவர் பயந்து நடக்கிறோய்யா, உனக்கு தெரியாது என்னையா, தீர்க்கதரிசிலாம் பராமரிச்சேன்யா, என்னை போய் சொல்லுகிறீரேன்னு. இல்லை நான் உண்மையாகவே நான் வருவேன், போய் சொல்லு அப்படின்ட்டான். அப்படியே ஒபதியா போய் அவன் சந்திக்க போகிறான். அப்போ போய் ஒபதியா போய் சந்தித்து அதை அறிவித்த உடனே ஆகாப் வந்து எலியாவை சந்திக்கிறதுக்காக வர்றார். அப்போ ஆகாபே வர வச்ச மாதிரி தான் எலியாவை 2 பேர் பார்க்குறான். பார்த்த உடனே அவன் எலியா ரொம்ப கோபமாக ஒரு வார்த்தை சொல்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுற நீ தானப்பா, இஸ்ரவேல் ஜனங்களையும் எல்லாரும் எங்களுக்கு கலங்கடிச்சிட்டு இருக்கிற நீ அப்படிங்கிறான். அப்போ எலியா சொல்கிறாரு, நான் இல்லைப்பா, கலங்கடிக்கிற ஆள் நான் கிடையாது. தீர்க்கதரிசிகளுக்கு தைரியத்தை பாருங்களேன், என்ன தைரியம் பாருங்க. நான் கலங்க பண்ணல, நீ தான் கலங்க பண்ணிட்டு இருக்கிற. கர்த்தருடைய கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினால நீர் உங்களுடைய தகப்பன் வீட்டார் தான் கலங்க பண்ணுறவங்க, உங்களால் தான் இந்த பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு உன்னை சொல்லிட்டு, இப்போ நான் கர்த்தரே தேவன் நான் நிரூபிக்க போகிறேன். இஸ்ரவேல் அனைத்திலும் பாகாலத்துக்கு 450 பேரையும் கூப்பிடுங்க. இந்த ஏசபேல் உன் மனைவி ஏசபேலுடைய பந்தியில் சாப்பிட்ற தோப்பு விற்கிறதுக்கு தீர்க்கதரிசி 400 பேர் 850 பேரையும் கூப்பிடு, நான் வாரேன் அப்படின்ட்டேன். உன்னை ஆகாப் இஸ்ரவேல் பத்திர எல்லாரும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பருவத்தில் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூடி வர செய்கிறான். அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ எலியா வர்றார். சகல ஜனத்தையும் ஒரு கூட்டமே ஜேன்னு நிற்கி, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எலியா வந்துட்டார்னு கூட்டமே வந்திருக்கு. அப்போ எலியா சொல்கிறார், ஜனங்களை பார்த்துறாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீங்க. 2 நினைவு இருக்குது. கர்த்தரே தேவன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. கர்த்தர் தேவனானாலும் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் வித்தியாசமாக இருக்குது. விக்கிரகாராதனையை பின்பற்றி விக்கிரகாராதனையோடு சம்மந்தப்படுத்தினாதான் வாழ முடியுங்கிற ஸ்டேஜ் ஆகிப்போச்சு. விக்கிரக ஆராதனைக்காரங்களோடும் விக்கிரகத்தோடும் ஒத்துழைச்சாதான் வாழ முடியுங்கிற ஸ்டேஜ் ஆகிப்போச்சு. அது வேண்டான்னு சொல்லி தேவனுக்காக முழுசா நிற்கிற ஆட்கள் ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் பயந்து கர்த்தருக்கும் பயந்து இருந்தாங்க. ஆமாம், அந்த விக்கிரகங்களுக்கும் பயந்து இருந்தாங்கங்கிற, விக்கிரகத்தை வழங்குகிற ஜனங்களுக்கும் பயந்து இருந்ததான கூட்டம். அப்போ சொன்னால், ஒன்று பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க. இப்படி 2 நினைவுல எத்தனை நாளைக்கு குந்தி நடப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது மேல் படிக்கட்டில் ஒன்றும் கீழ் படிக்கட்டில் ஒன்றுமா இருந்துக்கிட்டு சுற்றி வந்தால் எப்படி இருக்கும்? 2 ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நான் ஒருத்தன் தான். இப்போ 450 பேர் இருக்காங்களே தீர்க்கதரிசிகள், அந்த 450 பேரும் என்ன செய்யட்டும், வரட்டும், ஒரு காளையை தெரிஞ்சுக்கிறட்டும். நம்மள இன்னொரு சொன்னேன். இப்போ 450 பேருக்கோட போட்டி போடுறாரு. சந்தாக துண்டிக்கிறாரு. நெருப்பு போடாமல் விறகு வைக்கணும். அதே மாதிரி நானும் செய்வேன், நீங்களும் செய்யணும். நெருப்பு இல்லாமல், ஆமாம், நம்ம 2 பேர் உன் தெய்வத்தை நீ கும்பிடு, என் தெய்வத்தை நான் கூப்பிடுறேன். எந்த தேவன் நெருப்பு இல்லாமல் அக்கினியை வானத்திலிருந்து நாமளாக அக்கினி மூட்டாமல் வானத்திலிருந்து யாரை ஆண்ட அக்கினியை அனுப்புகிறாரோ அவர் தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இது என்னது, நாங்களும் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாப்புல, அந்த 450 பேர் நீங்களே ஃபஸ்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்களும் மத்தியானம் வரைக்கும் பாகாளி நாமத்தை சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா ஒரு சத்தமும் வரலை. மறு உத்தரவும் யாரும் கொடுக்குறதுக்கு இல்லை. அப்போ இவர் சொல்கிறாரு, குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, ரத்தத்தை காயப்படுத்திக்கிறாங்க. இவன் கிண்டல் பண்ணுறான். 27ஆம் சத்தத்தில் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான்யா, கூப்பிடியா, எங்கேயாவது பிரயாணம் போயிருப்பான்யா, ஆமாம் ஸ்தோத்திரம், ஆமாம் அப்படி தியானத்தில் இருப்பான்னு ரொம்ப இது பண்ணுறாங்க. அவங்க தங்கள் வழக்கத்தின்படியே என்ன பண்ணியும் ஒன்றுமே நெருப்பே வரலை. அப்போ அந்தி பலி செலுத்துகிற நேரம் மட்டும் சொல்லியும் ஒன்றும் நடக்கலை. அப்போ வந்து தான் எலியா கடைசியாக வர ஜனங்களை பார்த்து என் கிட்ட வாங்க, ஜனங்களை அப்படி நெருக்கி வர சொல்கிறார். நெருங்கி வந்ததுக்கப்புறம் அது தகர்க்கப்பட்டு கிடக்கிற, இதுவரைக்கும் எண்ணப்படாமல் கிடக்கிற பலிபீடம் ஒன்று கிடக்குது. அங்கே தேவனுடைய பலிபீடம் எண்ணப்படாமல் இருக்கிற பலிபீடத்தை மறுபடியும் கட்டி சீரமைக்கிறார். அந்த ஒழுங்குகள் எல்லாம் ஒருமனப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்துகிறார். ஒழுங்குபடுத்திட்டு அதுக்கு பேர் இஸ்ரவேல் பேர் வைக்கிறார். 12 கற்களை எடுத்து வைக்கிறார். அதை சுற்றிலும் ஒரு 2 படி விதைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு வாய்க்காலை உண்டாக்குறார். வாய்க்கால்லாம் பெரிய வாய்க்கால் மாதிரி தோண்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறார், ஒரு 4 குடம் தண்ணி கொண்டு வாங்கங்கிறார். அது மாதிரி 3 தடவை 12 குடம் தண்ணியை ஊற்றுறாங்க. அப்போ அந்த வாய்க்கால்லையும் நிரம்புற அளவுக்கு தண்ணி போகுது. அப்போ ரொம்ப பெருசில் சுற்றி தண்ணி மேலே ஊற்ற 12 குடம் தண்ணியும் ஊற்றுறாங்க. தண்ணி நிரம்பிடுச்சு. அப்புறம் கடைசியாக
பாருங்க, லேசில் மனுஷனால் தண்ணி அணைச்ச முடியாது, மனுஷனால் நெருப்பை கொண்டு வர முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்திப்படி செலுத்தும் நேரத்தில் ஆமாம் அவன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி சொன்னார், கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவனாக இருக்கிறவரே, இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும் நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியத்தை எல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படி. அப்போ ஆண்டவனுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு, நீ இப்படி போ, இந்த மாதிரி சொல்லு, அவங்களையும் நெருப்பு போட சொல்லு, நெருப்பு இல்லாமல் அக்னியை வர வைக்கப்பாரு, அவன் வர முடியாது, நீ இதை செய்யி, நீ இந்த மாதிரிலாம் பண்ணு, இதை பண்ணிவிட்டு நீ எனக்கு ஜெபம் பண்ணு, நான் அக்னியை வர பண்ணுவேன், அதனாலே என் ஜனங்களை நான் என் பக்கம் திருப்பிக் கொள்வேன், நான் சொன்னபடி மாத்திரம் நீ செய்யி, நான் சொன்னதை உனக்கு செய்வேன்னு சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாரு, தேவரே இந்த இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று அறியும்படி என்னை கேட்டலும் ஜெபிக்கிறான். அக்கினி இறங்கிடுச்சு. அக்கினி இறங்கினா அந்த கல்லையும் பச்சித்து போட்டுச்சு, அதை சுற்றி அந்த வாய்க்கால் மாதிரி தண்ணி ஓடிச்சு பாருங்கள், அதுவும் 12 தண்ணியும் நக்கி போட்டுச்சு. பெரிய காரியம் நடந்தோம்னா ஜனங்கள் எல்லாம் சொல்லாமலேயே கையை தட்டி, சொல்லாமலேயே ஆவியில் நிரம்பி நல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஆர்ப்பாட்டமாய் சத்தமாய் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துனாங்களா. அப்போ அவன் சொன்னாங்க, நான் பாகாலி தீர்க்கதரிசி ஒருத்தனையும் தப்பி போக விடாது, அவ்வளோ பேரும் பிடிச்சி வெட்டி போட்டுருங்கன்னா அத்தனையும் வெட்டி போட்டாங்க, 450 பேரையும். அப்புறம் உடனே எலியா சொல்கிறாரு ஆகாப் ராஜாவை பார்த்து, இப்போ பார்த்துட்டீரா யார் தேவன்களை புரிஞ்சுக்கிட்டீரா? ஆமையா, கர்த்தரே தெய்வம்ன்றான் அவனும். சரி போ, போய் போஜனம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுது, சீக்கிரம் போங்க, மழைக்கு முன்னால் போயிடுங்கன்னு அவனை அனுப்புகிறான். அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, மழை இன்னும் வரல, மேலே உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு. அக்கினியை கொண்டு வருவது ஜெபம் பண்ண கொஞ்சம் நேரம் தான், 1 செகண்ட் இது கூட ஒரு நிமிஷம் கூட ஆகலை. ஆனால் இதற்காக பல மணி நேரம், பல சாயங்காலம் ஆகி போச்சு, பல மணி நேரம் சொல்ல முடியாது, குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறாரு. அதாவது என்னென்னா, அவனை போய் பார்க்க சொல்கிறார், யாரே அவன் வேலைக்காரரை போய் பாருப்பா, சமுத்திரம் முகமாக பாரு, மேகம் வருதா இருப்பார். அவன் ஒவ்வொரு தடவையும் போகிறான், ஒன்றுமே இல்லை சார், 7 தடவை போய் பாரு மொத்தமாக சொல்லிட்டார். பார்த்ததுக்கப்புறம் திரும்ப வாண்டார், இன்னும் 7 தடவை போய் பாரு. அதே மாதிரி பார்த்துட்டு சொல்கிறான், ஒரு சின்ன மேகம் வர்றதை பார்க்குறேன், சரி அப்போ பிறப்புன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ பார்த்து சொல்கிறாரு, மலையுமை தடை செய்ய ரதத்தை பூட்டி போய்விடும்னு சொல்கிறான். அதை சொன்ன சில நிமிஷத்துக்குள்ளே வானம், ஆமாம், மேகங்கள் காற்றினாலும் கருத்து பெரிய மழை. இந்த ஆகாப் ரதத்தில் ஏறி வேகமாக குதிரை ஓட்டு போகிறாரு. கர்த்தருடைய கை எலியாவின் மேலே இருந்ததுனால ஆகாபின் ரதங்களுக்கு முன்ன ஓடினான். ஆவியானுடைய பலத்தினாலே ஆகாபின் ரதங்களுக்கு முன் ஓடினான். இன்றைக்கும் அரசாங்கம் போகிற வேகத்தை விட திருச்சபையின் வேகம் அதிகமாகும்படி ஆமென் கர்த்தர் ஊழியக்காரர்களையும் விசுவாச மக்களையும் ஆவியானவரால் பலப்படுத்துவாராங்க. அவனுடைய மிஷனரிஸ், அவன் ரதம் போகிற வேகத்துக்கு இவங்க தன் 2 காலால் ஓட வைத்தாராம். அவர்களுடைய இடத்துல இருப்பதோ மாம்ச பலம், நம்மோடு கூட இருப்பதோ கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தரே நம்மோடு இருக்கிறார். அவர்களை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு தேவை கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் அறிக்கையிடும்படிக்கு, பாகாலுக்கும் விக்கிரகத்திற்கும் தேவனுக்குள்ள வித்தியாசத்தை கூறும்படிக்கும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவனை நிரூபிக்கிற ஒரு கூட்டம் எலியாக்களை கர்த்தர் நம்முடைய காலகட்டத்தில் எழுப்பு பண்ணுவாராக. நீங்க தான் அந்த எலியா, கேட்டுக்கொண்டிருக்க நீ ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய அந்த எலியாவுடைய வாழ்க்கையில் ஒன்று, கர்த்தரின் வார்த்தையே அவன் வாழ்க்கையா இருந்தது. கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 18வது அதிகாரத்தில் இந்த தீர்க்கதரிசி ஆகிய எலியா தீர்க்கதரிசி தன்னை ஆகாபுக்கு காண்பிக்கிற விஷயத்தை பார்க்குறோம். அந்த இடத்துல ஜனங்களிடத்துலையும் கேட்குறாங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். இன்றைக்கி கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கறதான விஷயம் தான். உலகத்துக்கும் அவன் தேவனுக்கும் ஒரு மனுஷனால் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஆகையினால் நம்ம என்ன செய்வோம், இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வோம், நாம் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமை 2 நினைவுகளால் குந்தி நடக்காதபடிக்கு நாம் ஒரே நினைவாக ஆமை கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இந்த இடத்துல தீர்க்கதரிசி சவாலோடு செய்கிறார். அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் தோற்று போகிறார்கள். எலியா தீர்க்கதரிசி பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த இடத்துல
பலிபடத்தை செப்பனிட்டு அந்த பலியை செலுத்துகிறார். கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமீன். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் மழையை கட்டளையிடுகிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாளிலும் நாம் என்ன செய்வோம்? பலிபடத்தை செப்பனிடுவோம், ஜனங்களை உயிர்ப்பிப்போம், ஜனங்களை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபிக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் அம்மேனப்பா அந்த எலியா தீர்க்கதரிசி அம்மேனப்பா எவ்வளவு தைரியமாக அந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்து காட்டினது போல அப்பா அந்த விசேஷித்த அபிஷேகத்தை நீர் கட்டளையிட்டீரப்பா. உம்முடைய வாக்கின்படியே அப்பா நான் இதை செய்தேன் என்பதை விளங்கப்படும் என்று சொல்லி கர்த்தாவே ஜெபித்தது போல கர்த்தாவே ஆமென் அப்பா, உம்முடைய வாக்கின்படி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படுத்த கர்த்தாவே உம்மை கர்த்தாவே நிரூபிக்க தேவரே நீர் எங்களை பயன்படுத்துவீராக. கர்த்தாவே எங்களுடைய தேசம் ஆமென் அப்பா உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாட்களில் கர்த்தாவே இந்த குழப்பங்கள் மாறவும் ஆமென் ஆண்டவரே கர்த்தர் தேவன் என்பதை உறுதியாய் கர்த்தாவே ஜனங்கள் அறிக்கையிடுவதற்கு ஏதுவாக உம்முடைய வல்லமை வெளிப்படவும் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவரே நீர் இதை செய்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமென். நீர் அக்கினியை இறக்குவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. விக்கிரகங்கள் கூண்டோடு அழிக்கப்பட்டு போவதாக. அப்பா ஸ்தோத்திரம். நீர் என்றென்றைக்கும் அரசாளுகிற கர்த்தர், ராஜாதி ராஜாவாய் கர்த்தாவே ஜனங்களுடைய இருதயத்தில் வீற்றிருந்து ஆமென் ஆண்டவரே ஜனங்களை ரட்சிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.